ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடரில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி ஆஃபர்லி எக்ஸாம்ஸ்க்கான ஒரு 3-in-1 கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 2022 23 ப்ளஸ் 19க்கான கொஷினு. ஸோ நான் இது வரைக்கும் கொஷின்ஸ் எதுவுமே படிக்கலை, இனிமே தான் படிக்கணும். நான் ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரெடி நம்ம இங்கிலீஷ் மீடியத்துக்கு ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் ஹாஃபர்லி இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பயோ பாட்னி பார்ப்போம் 3 கொஷின்லையும். அதுக்கடுத்து கண்டினியூவாக பயோ சுவாலஜி பார்ப்போம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. கூடயே ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் 2 மார்க்ஸ் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா கேந்திரோஃபில்லி இது நிறைய டைம் கேட்கக்கூடிய கொஷினு. குறுக்கேற்றம் வரையறு, மரபணு மாற்றத்திற்கு பயன்படும் வேதிப்பொருள், இந்த பிஏஆர் சிம்பிளாக எப்படி கூட கேட்கலாம் சரிங்களா. ஒளிச்சேர்க்கை செயலூக்க கதிர்வீச்சு அல்லது பிஏஆர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோ ஆக்டிவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டு பரிணாமம் இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதேபோல் உயிரி கண்காணிப்பு அப்படிங்கிறது சரிங்களா. அதுக்கடுத்து ஒட்டுதல் மற்றும் பதிமிடல் வேறுபடுத்துக, மடியத்தோட முக்கியத்துவம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிபிஆர் 322 எவ்ரி இயர் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆற்றல் பிரமிடு எப்போதும் நேரானவை, காரணம் கூறு, தாவர பயிர் பெருக்கத்தின் ஏதேனும் 3 குறிக்கோள் சரிங்களா. அதுக்கடுத்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா காற்று மகரந்த சேர்க்கை மலரில் காணப்படக்கூடிய பண்பு. இதுவும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இந்த செகண்ட் லெசனில் இந்த கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. முழுமையற்ற ஓங்குதன்மை மறைத்தல், ஸோ இந்த மாதிரியான கொஷினை ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. வர்ணநில தாவரங்களே உள்ளமைப்பு தகவமைப்பு, நீ அறிந்த ஏதேனும் இரு தாவரங்களோட செயலாக்க மூலம் மருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவம் சரிங்களா. இதுவுமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஒரு இயர் கேட்டாங்க சரிங்களா. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டினில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் பார்ப்போம். 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே புக் பேக்கை படிச்சுருங்க. இங்கே பாருங்கள், இங்கே ரெண்டுமே 2 மார்க் தான், ஆனால் ஒரே இதில் கேட்டிருக்காங்க சரிங்களா. மெலிட்டோஃபில்லி, மிர்மிகோஃபில்லி. அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், பிற்கலப்பு, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்து உயிர் வழி திருத்தம், இதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ வெப்ப அடுக்கமைவு என்றால் என்ன, அதன் வகை, ஓசோன் துளை, கலப்பின வீரியம் சரிங்களா. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே பிபிஆர் 320 பாருங்கள், அதுலேயுமே இருந்துச்சு. டப்பிட்டுதன் பணிகள் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்லையுமே இருந்துச்சு, அதெல்லாமே பார்த்துருங்க. உணவு சங்கிலி உணவு வலை வேறுபாடு, முதல்நிலை மற்றும் இரண்டாம் நிலை வழிமுறை வளர்ச்சிக்கூடிய ஒரு வேறுபாடு, இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. கசப்புகளின் அரசன் சரிங்களா, இது பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து மூடுவிதை தாவரங்களின் சூழ்நிலை அமைப்பை படுத்துடன் விவரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்கு. குறுக்கேற்றத்தின் செயல்முறை 5வது லெசனில் இந்த 2 கொஸ்டின் தான் அதிகமாக கேட்குறாங்க. திசு வளர்ப்பின் பயன்பாடு, அப்படி இல்லை அப்படின்னா அந்த அடிப்படை கொள்கை சரிங்களா. இங்கே இந்த 5 மார்க்ஸ் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான 5 மார்க்கு. உன் வீட்டு தோட்டத்திற்கான இயற்கை பூச்சிக்கொல்லியை வீட்டில் உள்ள காய்கறிகளை பயன்படுத்தி எவ்வாறு தயாரிப்பாய் அப்படிங்கிறது சரிங்களா. இதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு நியூ புக்கு வந்தப்போ எடுத்த கொஷின்ஸ் இதெல்லாமே இது பாருங்கள். இங்கே டப்பிட்டின் பணி இது ரிப்பீட் ஆகிருக்கு. முழு ஆக்கத்திறன், இந்த புவி வாழிடம் செயல் வாழிடம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. கலப்பின வீரியம் ரிப்பீட் ஆகிருக்கு. கசப்புகளின் அரசன் ரிப்பீட் ஆகிருக்கு. மரபணு வரைபடம் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதோட பயன்கள் சரிங்களா, ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. அதுக்கடுத்து தொடர்ச்சியற்ற வேறுபாடு, தொடர்ச்சியான வேறுபாடு, இது ரிப்பீட் ஆகிருக்கு. தனிசெயல் புரதம் சரிங்களா, பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க நிறைய டைம். சூழியல் பிரமின்னா என்ன, ஆற்றல் பிரிபிடு ஏன் எப்பொழுதும் நேரானது, வேளாண் காடுகளோட நன்மை, பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படக்கூடிய சிறப்பியல்பு, இது 5 மார்க்ஸ்லையும் கேட்கலாம். அதுக்கடுத்து இங்கே 5 மார்க்ஸ் பாருங்கள், பசுகணிக பாரம்பரிய பற்றி விளக்குக, கொல்லி மரபணுக்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. அதுக்கடுத்து திசு வளர்ப்பின் அடிப்படை தொழில்நுட்பம் குறித்து விளக்குக, பசுமை இல்ல விளைவும் புவி வெப்பமடைதல் பற்றி விளக்குக. அதற்கடுத்து அரளியலையோட குறுக்குவெட்டு தோற்றம், தாவரங்களில் ரிட்டிடோம் அமைப்பு எவ்வாறு தீக்குக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு டைம் எடுத்ததுனால இங்கே 2-3 கொஷினாக சேர்த்து நமக்கு 5 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க சரிங்களா. கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி தான் நமக்கு ஒரு சில டைம் இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. இது எல்லாமே பயோ பாட்னி. ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பயோ சுவாலஜி பார்ப்போம். இது வரைக்குமே லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் ஒரு லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ அப்படின்னா தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்து வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 3-in-1 கொஷின் வேணும் அப்படிங்கிறதே கம்பேர் பண்ணுங்கள். ஸோ பயோசுவாலஜி பார்ப்போம். ஆம்பிடோக்கி, இந்த அண்ட செல்லில் இருக்கக்கூடிய 3 உரை சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்ட்ஸ் நீங்கள் படம் வரைஞ்சி பார்த்துருந்தீங்கன்னா அதை எழுதிடலாம். அமிலமழை, உயிரி பல்வகைத்தன்மையின் 3 நிலை, வாழிடம்னா என்ன, இந்த காலா அசார் ரொம்ப முக்கியமானது, பப்ளிக் எக்ஸாம்ஸுமே கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த ஆக்சிடோசின் ரிலாக்சின் இதோட ஹார்மோனோட பங்கு, பிறப்பு வீதம் இறப்பு வீதம்
அதுக்கடுத்து சூப்பர் பக்கு சைமாலஜி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. இந்த வார்ப்புரு இழை, குறியீட்டு இழை, இதுவும் ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், இந்த அண்டசெல் அமைப்பு நிறைய டைம் பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்டுகிட்டே இருக்காங்க பயாலஜியில். இது ஜென்ரல் கொஷினு. காற்று மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவு. நம்ம லாஸ்ட் லெசன் வந்து ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்கன்னா இது எல்லாமே ஆன்சர்ஸ் வந்து பண்ணலாம். அதுக்கடுத்து டார்வினிய கோட்பாடுகளுக்கு முக்கிய எதிர்கருத்து, குரோமோசோம் தொகுப்பு வரைபடத்தோட பயன்கள், கன்னி இனப்பெருக்கம்னா என்ன, அதோட எடுத்துக்காட்டு, அதோட வகைகள் கூட கேட்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க்ஸ். சரிங்களா? மோஸ்ட்லி இது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் செட் ஆஃப் கொஷினு. 1 மார்க் எப்பவுமே புக் பேக்கை பார்த்துருங்க. இங்கே பாருங்கள், முழு உயிர் மீட்பு, இந்த போக்சோ ஆக்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். மரபணு குடியீரோட சிறப்பு, இது ரொம்ப முக்கியம், ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. எண்டோமெமாகிஸ்ட் படம் வரைந்த பாகம் குறி, சைமாலஜி ரிப்பீட் ஆகிருக்கு. சரிங்களா? அதேமாதிரி செந்தரவு புத்தகம் ரொம்ப முக்கியம். இந்த 13 ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. கருக்கொலை சிசுக்கொலையெல்லாம் நிறைய டைம் கேட்டுகிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஆஃப் இயர்லி ஆர் மிட்டம் இந்த மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவார்ட்டர்லி மிட்டமில் நீங்கள் வந்து பார்த்துருக்கலாம். டார்வினிய கோட்பாடுக்கான எதிர்கருத்துக்கள், இதுவும் ரொம்ப முக்கியம். இன்டர்ஃபெரான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதீதமான வெப்பநிலை உயிரினங்கள் தங்களை தகவமைத்து கொள்ளும் நடவடிக்கை, பல்திறன் மற்றும் குருதிறன் வேறுபாடு, இங்கே மகப்பேறு மற்றும் பாலூட்டுதல் பற்றிய விவரி, மனித மரபணு திட்டத்தோட சிறப்பியல்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷினு. இயல்பு நோய் தடைக்காப்பின் வகை மற்றும் செயல்படும் முறை, பனிச்சமவெளி உயிர் தொகை மற்றும் பசுமை மாறா ஊசி இலை காடுகளுக்கு இடையே உள்ள வேறுபாடு. சரிங்களா? இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள். நாம் மிக உணவு ஓட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், மண் எவ்வாறு உருவாகிறது, இடையநலா சக்கான்சிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கல்லாதல், தொடக்க மற்றும் நிறைவு மரபணு குறியீடு, ஹோலண்ட்ரிக் மரபணு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்டார்டிங் கொஸ்டின்ங்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே தான் இருக்குது எல்லா கொஷினும். நீங்கள் இதெல்லாமே ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருக்க மாட்டீங்க. இப்படிலாம் கொஷின் இருக்கா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். இந்த பால்வினை தொற்று நோய், இது வந்து படிச்சிருக்கலாம். மரபு கால்வழி தொடர் பகுப்பாய்வில் பயன்படும் 5 குறியீடுகள். சரிங்களா? அந்த பாக்ஸில் போட்டு கொடுத்துருப்பாங்க. அது கட்டம் போட்டு வட்டம் போட்டுலாம் இருக்கும், அதை பார்த்துருங்க. சூழல் உள் பாதுகாப்பு, வெளி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். உயிரி பல்வகைத்தன்மையோட 3 அடுக்கு கேட்டிருக்காங்க. புரோட்டோசோவா நோய்கள் ஏதாவது 3 கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் சுத்திகரிப்பின் நோக்கம், அதன் நிலைகளை விளக்குக. இங்கே கன்னி இனப்பெருக்கம் நிறைய டைம் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின்லேயே இருந்துச்சு, இதுலேயும் கேட்டிருக்காங்க. பாலிமரிய சங்கிலி வினையில் நடைபெறும் 3 நிலைகள் பற்றி விளக்கு, உயிரி பல்வகைப்பிற்கான காரணங்களை வரிசைப்படுத்துக. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருங்க. மோஸ்ட்லி நீங்கள் இதை படித்தாலே உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு வந்து நிறையா கொஷின் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், அட்டன் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. 12th பயாலஜி, பாட்னி, சுவாலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின் இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு முக்கியமான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.